தைப்பூசன்றதுனால இன்னைக்கு நாங்க முருகருக்காக விரதம் இருந்தோம். அவருக்காக பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம்னு அபிஷேகம் பண்ணி, நல்லா சூப்பரா அலங்காரம் பண்ணி, தேனும் தினைமாவும் வச்சு, நெய்வேத்தியமா வச்சு நல்லா சூப்பரா மனநிறைவோடு சாமி கும்பிட்டோம். அபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா, என் பையன் தான் பண்ணான். ரொம்ப அழகா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்புறமா டிஃபன் வந்துட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருக்கு இல்லையா? ரொம்ப ஹெவியா எதுவும் எடுத்துக்க வேண்டான்னு சிம்பிளான டிஃபன் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, அப்புறமேட்டு தால், அப்புறம் வீட்லயே அரைச்ச இட்லி மிளகாய் பொடி, அப்புறமா தக்காளி சட்னி. இது எனக்கு டிஃபனா எடுத்துக்கிட்டேன். ஆனா பசங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இட்லி வேண்டாமான்னு சொல்லிட்டாங்க. சரி அதே இட்லி என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு இட்லி உப்புமா மாரி பண்ணி குடுத்துடலான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து இட்லி உப்புமா பண்ணிட்டு, மினி தோசை மாதிரி போட்டு, அப்புறமேட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஈவினிங் வேக வச்சிருந்தேன். அதையும் கட் பண்ணி குடுத்துட்டு, கொஞ்சமா ஸ்வீட் குடுத்துட்டு, பன்னீர் கிரேவிய வந்து அவங்களுக்காக பண்ணியிருந்தேன். அந்த பன்னீர் கிரேவியும் குடுத்துட்டேன். இன்னைக்கு வந்துட்டு இதுதான் டிஃபன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்கள பார்க்குறேன். ஓகே, பாய்.